சில பேர் வீட்டுக்கு போனா வேடிக்கையா ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. இந்த பைய பிறக்கிறதுக்கு முன்னாடி திருப்பதி பெருமாளுக்கு வேண்டுனதுங்க மொட்டை போடணும் அப்படின்னு, இன்னும் இந்த பயலுக்கு மொட்டையே போடல அப்படிம்பாங்க. அதாவது அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா 7வது படிச்சுட்டு இருப்பான், ஜடாமுடியோடு இருப்பான், தலையெல்லாம் பின்னி போட்டு பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வருவாங்க. என்னடானா திருப்பதி பெருமாளுக்கு நேர்ந்திருக்கு, முடி வெட்டணும், வேற இடத்துல போய் முடி எடுக்கக்கூடாது, சாமிக்கு நேர்ந்துக்குவாங்க. அதை செய்யாம காலம் தாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஜோசியர்களை போய் பாத்தீங்கன்னா ஜோசியர்கள் நமக்கு டம்னு ஒரு வெடிகுண்டு போடுவாங்க. நீங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு நேர்ந்துட்டு அந்த கோயிலுக்கு செய்யலீங்க, அதனாலதான் கஷ்டப்படுறீங்க, உங்க குலதெய்வத்துக்கு ஏதோ நீங்க பிரார்த்தனை பாக்கி வச்சிருக்கீங்க, அதனாலதான் கஷ்டப்படுறீங்க, இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. குலதெய்வம் சொல்லிட்டா கூட அது எங்க இருக்குன்னு போய் கண்டுபிடிச்சு செய்ய வேண்டிய செஞ்சுட்டு வந்துடலாம். ஏதோ ஒரு கோயில்ல ஏதோ ஒரு சாமிக்கு எப்பவோ நீங்க வேண்டிட்டு செய்யலீங்கன்னா அவ்வளவுதான் பேதி மாத்திரம். நமக்கு என்னடா ஏதோ ஒரு கோயிலுக்கு வேண்டிட்டு நம்ம செய்யாம விட்டோமே, இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கலவர். இதுக்கு மனுஷன் என்ன பண்ணணும்? வேண்டும் போது எதுக்கு வேண்டுறோம், எந்த கோயிலுக்கு வேண்டுறோம், ஒரு நேர்த்தி கடனோ ஒரு பிரார்த்தனையோ பண்ணா என்ன பண்றோம், காரியம் முடிஞ்சோன்னு டப்பு போய் முடிச்சுட்டு வந்துடும். பெருவாரி என்ன வேண்டுவாங்க, கல்யாணத்துக்காக வேண்டுவாங்க, கல்யாணம் ஆனா உன் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு வேண்டுவாங்க. புள்ள பிறந்தா கோயிலுக்கு வரேன் அப்படின்னு வேண்டுவாங்க. உன் கோயிலுக்கு ஆடு நேர்ந்து விடுறேன், கோழி நேர்ந்து விடுறேன், சில சின்ன சின்ன சிறு தேவதைகளுக்கு நேர்ந்துக்குவாங்க. மொட்டை போடுறேன், அப்புறம் கோயில்ல பால் பாயசம், குருவாயூர் கோயில்ல பால் பாயசம் கொடுக்குறேன்னு வேண்டிக்கிறது சில பேருக்கு வழக்கம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேர்த்தி கடன்னு சொன்னா அதை போய் காலகாலத்தை முடிச்சுட்டு வந்ததானே சிக்கல் இல்ல. அதை விட்டு இழு பறின்னு இழுத்துக்கிட்டே போய் காலம் எல்லாம் பார்க்காம ரொம்ப தள்ளி போய் பின்னாடி மறந்து போய் எந்த கோயில்ல என்ன வேண்டணும்னு தெரியாம வீட்டுல இருமல் வந்தாலோ தும்மல் வந்தாலோ நோய் வந்தாலோ ஒரு சாவு வந்தாலோ ஏதோ ஒரு கோயிலுக்கு வேண்டி விட்டு நான் செய்யல, அதனால்தான் எனக்கு இப்படி வந்துருச்சு, இப்படிலாம் பயந்துக்கிட்டு. அது ஜோசியர்கள் வேற இந்த பயத்தை பெருசாக்கிடுவாங்க. நீங்க எந்த கோயிலையோ வேண்டி விட்டு அந்த கோயில் கடனை செய்யலீங்க, அது உங்களை பாடாப்படுத்துதுங்க அப்படின்னா நீங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? சின்ன விஷயம்தான், ஆனா இது முதல்ல நீங்க யோசிக்கணும். எந்த கோயிலுக்கு வேண்டுறோம், அந்த கடனை முடிஞ்ச உடனே அப்படியே செய்யணும். இத பத்தி நான் படிச்ச ஒரு சம்பவம் இது அப்படியே ரொம்ப உருக்கிடுச்சு. அதாவது மனுஷன் அந்த கடமையை தவறுனா அவன் எவ்வளவு குறையானவன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான சம்பவம் ஒண்ணு படிச்சேன். அதாவது ஹோட்ஜா அப்படின்னு ஒரு பெரியவரை பற்றி சொல்றாங்க. அவர் ஒரு குரு, இஸ்லாத்துல ஒரு சிறந்த பெரிய மனிதர் ஹோட்ஜா அப்படிங்கிறாங்க. அவர் நல்ல பக்குவமான ஒரு ஞானி, அந்த அளவுக்கு மரியாதைக்குரிய ஒரு துறவு நிலையில வாழக்கூடிய ஒரு பெரியவர் ஹோட்ஜா அப்படிங்கிற ஒரு குரு. அவருக்கு பழப்பு நடத்தணும் இல்ல. குருனா குருஸ்தானத்தை வச்சுக்கிட்டு காசு பண்ணக்கூடாதுங்க. நான் குருன்னு ஓசியிலேயே சில சாமியார் வசூல் பண்ணிட்டு தெரியும், அது தப்பு. குருவா இருந்தாலும் ஒரு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு ஆழமான கருத்து. நீ எவ்வளவு பெரிய குருவா இருந்தாலும் உன் சோத்துக்கு நீ உழைச்சுதான் திங்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. இந்த ஹோட்ஜா என்ன பண்றாரு, ஆலிவ் பழங்கள் வித்து தன்னுடைய காலத்துல ஓட்டுறார். நல்ல அருமையான தரமான ஆலிவ் பழங்கள், பொய் சொல்ல மாட்டார், நியாயமான வியாபாரம், ஒரு நியாயமான லாபம், அதை தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதுக்கு பயன்படுத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஒரு நாள் அந்த வழியா ஒரு பொண்ணு போற. அந்த பொண்ணு கிட்ட அந்த ஹோட்ஜா சொல்றாரு, அம்மா நல்ல பழுத்த பழமா, சுவையான பழம், புளிப்பே இருக்காது, ஆலிவ் பழம், வாங்கம்மா, வாங்கி சாப்பிடேம்மா அப்படின்னு யோசனை சொல்ற. ரொம்ப அன்பா மரியாதை. அந்த பொண்ணு சொன்னா, இல்ல வேண்டாம், என்கிட்ட காசு இல்ல அப்படின்னா. முதல் காரணம், என்கிட்ட காசு இல்ல. காசு இல்லாட்டி என்னம்மா, உனக்கு எப்ப காசு வருதோ அப்ப கொடு. ஏன் வியாபாரம் ரொம்ப மந்தமா இருக்கு, விற்பனையே இல்லை, அப்ப என்ன பண்றது, கிரெடிட் கொடுக்கணும், இதான் பிசினஸ் டெக்னிக். பரவாயில்லம்மா, உனக்கு எப்ப காசு வருதோ அப்போ நீ காசு வரும்போது கொடு. இந்த பழம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு உனக்கு தெரியணும் இல்லையா, இந்தா ஒண்ணு சாப்பிட்டு பாரு அப்படின்னு ஒரு பழத்தை எடுத்து கொடுக்குறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, வேண்டாம் வேண்டாம், நான் இப்ப சாப்பிட முடியாது, நான் நோன்புல இருக்கேன் அப்படின்னா. நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஹோட்ஜாக்கு ஒரே ஆச்சரியம். ரம்ஜான் மாசத்துல ரம்லானுக்கும் நோன்பு வைப்பாங்க, அது முடிஞ்சு 7-8 மாசம் ஆகி போச்சு. இந்த பொண்ணு நான் இப்ப நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னா, ஏமா ரம்லான் தான் முடிஞ்சு போய் ஒரு 7 மாசம் ஆச்சு, இல்ல திடீர்னு இப்ப சொல்ற நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்றியே, இப்ப என்ன நோன்பு வைப்பாங்களே, எதுக்காக வைக்கிற அப்படின்னு. இல்ல, அந்த நோன்பு காலத்துல ஒரு நாள் நான் நோன்பு கடைபிடிக்க முடியல, அந்த நோன்பு நான் விட்டுட்டேன், அதனால பரிகாரமா அந்த கடவுளுக்கு செலுத்த வேண்டிய கடன், அல்லாஹ்க்கு செலுத்த வேண்டிய கடனை நானும் செய்யணும் பாத்துக்கிட்டே இருந்தேன்.
அதுக்குள்ள ஒரு 6-7 மாசம் ஓடி போச்சு. இன்னைக்கு தான் நான் அந்த நோன்புக்கு கடனை செலுத்துறதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கிறேன், இன்னைக்கு நான் வந்து நோன்பு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் இப்படி ஒரு மாதிரி பார்த்தார் ஹோஜா. உடனே அந்த பொண்ணு சொன்னா, இவ்வளவு தூரம் பேசியாச்சு இல்லையா, சரி ஒரு கிலோ பழம் கொடுங்க, நான் அப்புறம் பணம் தரேன், என்கிட்ட இப்ப பணம் இல்ல, நான் ஒரு கிலோ பழம் கொடுங்க, நான் அப்புறம் உனக்கு பணம் தரேன். ஹோஜா சொன்னார், கிடையாது, உன்னை நம்பி நான் பழம் கடன் கொடுக்க முடியாது, நீ போலாம், நீ வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னாரு. என்னங்க, தெருவுல போறவோட கூப்பிட்டு நிறுத்தி பழம் வாங்கிக்க, நீங்க நல்ல பழம், நீங்க நான் அப்புறம் நோம்புன்னு சொன்னேன், சாப்பிட்டு பாரு, நீங்க நான் நோம்புன்னு சொன்னேன், இப்ப என்ன கொடுக்க மாட்டேன் கடனுக்கு வாங்கிக்கன்னு சொன்ன போங்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு அவர் சொன்னார். பாருங்க ஒரு அருமையான பதில். நீ அல்லாஹ்க்கு செலுத்த வேண்டிய கடனையே 6 மாசம் கழிச்சு கொடுக்குற ஆளா இருக்கிறியே, உன்னை நம்பி நான் எப்படி ஆலிவ் பழம் கொடுப்பேன்னு கேட்டார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அல்லாஹ்க்கு செலுத்த வேண்டிய கடனையே நீ 6 மாசம் கழிச்சு கொடுக்குறியே, உன்னை நம்பி நான் எப்படி இந்த ஆலிவ் பழத்தை கொடுக்கறது, கடன் கொடுத்தா நீ எப்ப திருப்பி கொடுப்பேன். நுட்பமான கருத்து என்ன, இறைவனுக்கு செலுத்துகிற நேர்த்தி கடன்களை தள்ளி போடுகிறவர்கள் வாழ்வில் நாணயம் இருக்காது. அங்க வர்ண விஷயம். இவன் கடவுளே ஏமாத்துறதுக்கு தயாரா இருக்கிறான், கடவுளுக்கே டிங்கி கொடுக்குறான், கடுக்கா கொடுக்குறான் அப்படின்னா இவனை நம்பி 5 பத்து கொடுத்து எப்படி வியாபாரம் பண்றது. இந்த இன்டெகிரிட்டி இருக்கு இல்லையா, மனுஷனுடைய சத்தியம் நேர்மை, அதை வெளிப்படுத்துவது கடவுளுக்கு கொடுக்கிறேன்னு ஒப்புக்கொண்டார். 10 ரூபாய் கடவுளுக்கு காட்டுறேன், 10 ரூபாய் கற்பூரம், எனக்கு உடம்பு சரியா போயிட்டா கடவுளுக்கு காட்டுறேன், 10 ரூபாய் கற்பூரம் காட்டுறேன் அப்படின்னாரு. உடம்பு சரியா போச்சு. 10 ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கிட்டு வந்து கடவுள் முன்னாடி இப்படி காமிச்சார். கடவுளுக்கே ஒன்னும் புரியல. என்னடா, நான் உனக்கு கற்பூரம் காட்டுறேன்னு சொன்னேன், ஒழிய ஏத்துறேன்னு சொல்லலன்ட்டான். ஏத்துறேன்னா அதை எரிக்கணும், 10 ரூபாய் கற்பூரம் வீணா போடும். உனக்கு கற்பூரம் காட்டுறேன்னு தானே சொன்னேன், கற்பூரம் ஏத்துறேன்னு நான் சொன்னேன், பாத்துக்க அப்படின்னு கற்பூரத்தை உள்ள வச்சுக்கிட்டேன். இப்ப அவர் என்ன நினைக்கிறது கடவுள் இவனை பத்தி? அதாவது பெரிய கருத்து அதுக்குள்ள இருக்கு. இறைவனுடைய கடனையே ஏமாற்றுகிறவர்கள் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றுவார்கள். ஒரு பெரிய கருத்து அந்த கதைக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அதனால நீங்க கடவுளுக்கு நேர்த்தி கடன் எது வச்சிருந்தாலும் அதை காலம் தாழ்த்தாம செய்யணும் அப்படிங்கறத ஒரு பண்பாடாக கொள்வது நல்லது.